பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய தெய்வம் அவர் இந்த வருடத்தினுடைய முதல் 4 மாதங்களை கண்மணி போல் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காணும்படி ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு நாள் பிறக்கிறது கூட சொல்லப்போனா அது அரிதான ஒரு காரியம். நிறைய பேர் ராத்திரி படுக்கிறாங்க, காலையில எழுந்துக்க முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை சுகபல ஆரோக்கியத்தோடு ஜீவனும் பலத்தோடு கூட அவர் பாதுகாத்து 4 மாதங்களை இந்த ஆண்டிலே கடக்க செய்திருக்கிறார். புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 4 மாதங்களும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் எப்பவுமே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவர் அவர் நம்மளை சிட்சித்தாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான். அவர் என்ன செய்தாலும் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரியத்திற்காக தான் என்ன பண்றார்? சகல காரியத்தையும் செய்கிறார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை தந்து இந்த 5வது மாதத்தை நடத்துகிறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பிற்பகுதியை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியையும் அதனுடைய குடிகள் யாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்கிறதற்காக நாம் சோர்வடையாமல் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி படுகிறதான பிரயாசத்திலே நிறைய பேர் தன்னுடைய இருதயம் அது களைத்து போயிருக்கிறது. ஓடி 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 களைத்து போன ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மாதிரி களைத்து போன ஒரு சூழ்நிலையில நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல், காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் பாஸ்டர்னு சொல்லிடுறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இன்னைக்கு அந்த இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன? ஒரு நபர் வேகமா ஓடிட்டு வர்றாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஓடி வர்றார், ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு வர்றார். அந்த ரேஸ் முடிஞ்ச உடனே அவர் ஒரு காரியத்தை அவர் தேடி தேடி பார்ப்பார். என்னன்னா, குளிர்ந்த தண்ணீர். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கோடை வெயிலில் இந்த ஏரியாவை சுற்றி நடந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு 2 மணிக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல எதை தெரியுமா தேடி ஓடுறோம்? ஆமாம், ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது ஐஸ் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி ஓடுறோம். ஏன்? நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய சரீரத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இந்த உலகத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு ஓடி 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 உழைத்து களைத்து போயிருக்கிற நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை அப்படின்னு நம்முடைய ஆத்துமாவே அது தாகத்தோடு கூட காணப்படுகிறது. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை பாஸ்டர், இன்னும் என்னால் ஓட முடியும், நான் நல்லா களைச்சு போகாம தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்முடைய பாஸ்டர்மா கூட எடுத்துக்கோங்களேன். ஏறத்தாழ ஒரு 1.5 வருஷம் ஊழியத்தை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு 10 நாளாவது எனக்கு லீவ் வேணும் ஊழியத்துல இருந்து. என்ன வேணும்?
ஒரு 10 நாளாவது எனக்கு என்ன கொடுத்துருங்க, லீவ் கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப களைத்து போயிட்டேன். கேபியை பார்த்து, வீட்டை பார்த்து, கட்டிட வேலைகள், ஆட்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணணும், நேர்த்தியாய் செய்யணும். சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல அதே மாதிரி சபை கட்டுகிறதான காரியங்கள்ல, குடும்பத்தை கட்டுகிற காரியங்கள், இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி சகல காரியத்திலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு களைத்து போனதுனால அவர்களுடைய இருதயத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. உடனே ஒரு 10 நாள் நான் குறும்பூருக்கு போனா தான் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் போட்டது போல இருக்குன்னு சொல்லிட்டு 10 நாள் என்ன பண்ணியாச்சு, குறும்பூருக்கு பார்சல் பண்ணி அனுப்பியாச்சு. அந்த இடத்துலையும் இளைப்பாறுதல் கிடைச்சதுன்னா போன முதல் நாள்ல இருந்து என்ன வழியா, ராமன் சொல்லுங்களேன், போன முதல் நாள்ல இருந்து முதுகு வலி. அப்போ நம்ம இளைப்பாறுதலை தேடுகிறோம், களைத்து போன சூழ்நிலைகளோடு கூட இருக்கிறோம். எப்படியாவது எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா, எப்படியாவது எனக்கு ஒரு இளைப்பாறுதல் என்னுடைய இருதயத்தில் கிடைக்காதா, ரொம்ப களைச்சு போயிருக்கேன் பிரதர். என் குடும்பத்திற்காக ஓடி ஓடி கடன்காரன் இடத்துல பதில் சொல்லி இந்த பெண்கள் குடும்பத்தை நடத்துகிறதான குணசாலியான ஸ்திரீகள் கிச்சன்லயே சமைச்சு ஒரே அடுப்பை பார்த்து இழைச்சி போயிட்டேன் பாஸ்டர். எனக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சேனைகளின் பரிசுத்தருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவன் யோசேப்பு முதல்ல எகிப்திற்கு போனார். யோசேப்புக்கு பிற்பாடு ஒரு 70 நபர்கள் எகிப்துக்கு போனாங்க. 71 நபர்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு ஊர், புதிய தேசம், புதிய பட்டணம், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நாட்கள் செல்ல செல்ல யோசேப்பு மரித்தார். யோசேப்புடைய பெயர் தெரியாத ஒரு புதிய ராஜன் பார்வோன் உருவானான். அப்படி உருவான உடனே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாய் ஆட்கொள்ள ஆரம்பித்தார்கள் எகிப்தியர்கள். அந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதுன்னா 420 வருடம் அவர்கள் சுதந்திரமாய் சிந்திக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. சுதந்திரமா என்ன கூட செய்ய முடியாதா, சிந்திக்க கூட முடியாது. ஓடி போயிடலான்னு சிந்திக்க கூட முடியாது. இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காரன்னு சிந்திக்க கூட முடியாது. இன்னைக்கு கொஞ்சமாவது மனசார ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சிந்திக்க கூட முடியாது. அதே போல ஒரு ரோபோட்டிக் லைஃபை தான் இன்றைக்கு நம்மளும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்களோ, களைத்து போய் இருந்தார்களோ, அதே போல இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அடிமைகளாக இருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரோபோட்டிக் லைஃப் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் அந்த இடத்துல உட்கார்ந்த வேலைகளை செய்கிறோம். அதற்கு மத்தியில் நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், தாய் தகப்பன்மார்களை பார்க்கணும், ஊழியத்தை பார்க்கணும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கணும், கடன் பிரச்சனை, அது இதுன்னு எல்லாவற்றிலே இருந்து களைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை போல? எகிப்திலே சிக்கிக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஜீவனையும் அவர்கள் கசப்பா எண்ணினார்களாம். இவ்வளவு கவலைப்படுறதுக்கு, எவ்வளவு பாடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டா நல்லா இருக்கும், கர்த்தரிடத்திலே போனா நலமாய் இருக்குன்னு சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் களைத்து போயிருந்தார்கள். அப்படி களைத்து போயிருந்த இஸ்ரவேலர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நற்செய்தியை வைத்திருந்தார். அது மோசே மூலியமாய் சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எகிப்தில் அடிமையா இல்லை, நாம் நம்முடைய சமுதாயத்திலே அடிமைகளாய் சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்ம அடிமைகளாய் சிக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அவர்கள் தன்னுடைய ஜீவனையும் கசப்பாய் எண்ணினார்களோ, அதே போல இன்றைக்கு அநேக மக்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கூட நாம் சொல்ல முடியும், அவர்கள் கூட தன்னுடைய ஜீவனையும் கசப்பாய் எண்ணுகிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம். ரொம்ப களைச்சி போயிட்டேன் ஐயா, நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என் ஆண்டவர் சொல்லுகிற அந்த மே மாதம் 1ஆம் தேதியில நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவர் இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர். அப்போ
ஆண்டவர் சொல்ற வார்த்தை அது இளைப்பாறுதல், அது எல்லோருக்கும் உரிய வார்த்தை. ஆனால் எல்லோராலும் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஆனால் அந்த சொந்தமான வாக்குத்தத்தத்தை எல்லோரும் உரிமை பாராட்டி கொள்ள முடியுமா? யாருக்குத்தான் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார் என்பதை குறித்து இந்த நாளிலே ரத்தன சுருக்கமாய் நம்ம தியானித்து திருவிருந்த ஆராதனைக்கு மத்தியிலே நம்ம கடந்து செல்ல போகிறோம். யாருக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார்? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேள்விப்படாத கிறிஸ்துவர்கள் இருக்க முடியாது. நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த வார்த்தையை யாருக்காக ஆண்டவர் எழுதினார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சுவிசேஷ ஊழியத்திற்கு போகும் பொழுது அன்பான கர்த்தரை அறியாத பிரஜாதி மார்க்கத்தாரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறதற்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிரஜாதி மார்க்கத்தாரே, எல்லோரும் இயேசு அண்டையில் வாருங்கள், கர்த்தராக இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிரஜாதிகளுக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லவா, அவர்களுக்கும் அது சொந்தம், நமக்கு மிக 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 அத்தியாவசியம். ராமன் சொல்லிடுவோமா? நமக்கு மிக 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 அத்தியாவசியம். ஏன்னா இந்த உலகத்துல அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் மாத்திர வருத்தத்தோடு இல்லை, கர்த்தரை அறிந்தவர்கள் கூட வருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள். பிரஜாதி மார்க்கத்தார் மாத்திரம் உபத்திரத்தோடு கூட இல்லை, கர்த்தரை அறிந்த தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும், ஆமென், நீங்களும் நானுமோ இந்த நாட்களில் இந்த உலகத்திலே நாம் வருத்தத்தோடும் பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் உபத்திரவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரதர். ஹல்லேலூயா. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். இன்றைக்கு நம்ம அநேக மனிதர்களிடத்திலே போகிறோம், இவர்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் பேசினா எனக்கு மன ரம்மியமான ஒரு சூழ்நிலை கிடைச்சிரும். இந்த நபரோடு கூட நான் ஐக்கியத்தோடு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நபர் என்னோடு கூட கடைசி வரைக்கும் நடந்தால் என்னுடைய இருதயத்திற்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா அப்பேற்பட்ட நபர்கள் கூட நம்ம ஏமாற்றி போகிறதற்கு வழிகள், வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்றைக்கு ஏமாறாத ஒரு பாதம் அப்படின்னா அது இயேசுவின் பாதம் மாத்திரம் தான். எத்தனை பேர் ஒற்றுக்கொள்ளுகிறீங்க என்னோடு கூட சேர்ந்து? எந்த ஒரு மனிதனையும் ஏமாற்றாத ஒரு சமூகம்னா அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். கணவன் இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், பெற்றோர்கள் இருக்கட்டும், அவர்கள் ஏதாகிலும் ஒரு சில காரியத்தில் அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களை ஏமாற்றுகிறதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் ஏமாறாத ஒரு இடம் இருக்கு, அதுதான் இயேசுப்பாவுடைய சமூகம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிக்க கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆசை தெரியுமாமா? எல்லோரும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும், கிறிஸ்துவர்களாய் இருக்கட்டும், அன்பான இந்து மார்க்கத்தினராய் இருக்கட்டும், பாசத்திற்குரிய முஸ்லிம் மார்க்கத்தினராய் இருக்கட்டும், எல்லோரும் இயேசுவனிடத்திலே வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். என்னிடத்திலே வாங்கன்னு தான் ஆண்டவர் கூப்பிடுகிறார்.
அப்படி கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ எந்த ஒரு நபர் இயேசுவினோடு கூட வருகிறாரோ, எந்த ஒரு நபர் கர்த்தருடைய பாதத்தை நோக்கி தேடி ஓடி வருகிறார்களோ, அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்ததற்கு பிற்பாடு நம்முடைய சபையின் சார்பாய் நம்ம ஏழை எளிய மக்களுக்காக உணவு தயாரித்து நம்முடைய சபையினுடைய வாசலில் வைத்து அதை நம்ம விநியோகம் செய்தோம். அந்த உணவு யாராவது இதை எடுக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா? இல்லை. எல்லாருக்கும் இந்த உணவு, யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு. ஆனால் ரோட்டில் எத்தனையோ நபர்கள் போனாங்க, எத்தனையோ பேர் அந்த ரோட்டில் வலது பக்கமும் இடது பக்கமும் கிராஸ் பண்ணி போனாங்க. ஆனால் யாருக்குத்தான் அந்த உணவு கொடுக்கப்பட்டது? யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உணவு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுபோலத்தான் ஆண்டவரிடத்துல இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தம், அது இந்த உலகத்திற்கு பொதுவான வாக்குத்தத்தம். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருக்கட்டும், அது பொதுவான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் யாருக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் தருவார்? அவரை நோக்கி வருகிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தருவார். ஹல்லேலூயா. எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இயேசுவை நோக்கி வந்தா முதல்ல என்ன கிடைக்கும் தெரியுமா? நல்ல இளைப்பாறுதல். நீங்க ஓடி ஆடி களைத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா அது அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ, அதற்கான ஒரு இருப்பிடம் உண்டு, அதற்கான ஒரு நல்ல இளைப்பாறுகிற ஸ்தலம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய சமூகம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இப்படிதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இளைப்பாறுகிற ஸ்தலம் அது தேவனுடைய பாதம் அப்படின்னு. உடனே வந்த மக்கள்லாம் நல்ல ஃபேன் காத்து, நல்ல ஏசி, இந்த இடம் தான் என்ன இடம்? இளைப்பாறுகிற இடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க உட்காந்து தூங்க ஆரம்பிச்சாங்களா பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணது போல சத்தம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இளைப்பாறுதல் இல்லை, நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு இளைப்பாறுதல். இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்பிரகாரமாய் பார்க்கும் பொழுது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது போல தெரியும். ஒரு வண்டி புதுசா அதை விற்கும் போது, நம்ம விக்ரம் பிரதருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு வண்டியை புதுசா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு சேல் பண்ணும்போது வெளியில ஃபுல்லா நல்ல கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள தான் என்னென்ன இருக்கும்? அவன் அதை ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஹல்லேலூயா. அது போலத்தான் இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கட்டும், கர்த்தரை அறியாதவர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் வெளிப்பிரகாரமாய் நல்ல ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷன் போல இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடத்துல ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்து பேசி பார்த்தா தான் தெரியும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் இளைப்பாறுதலுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் எங்க பிரதர் கிடைக்கும்? பிரதர், எங்க தான் எனக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கும்? நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன்யா. நான் ஓடி என் குடும்பத்திற்காக ஓடி 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 எனக்கு வயதாயிடுச்சு. என் பெற்றோருக்காக ஓடி ஓடி, என் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி, என் குடும்பத்திற்காக, என் கடனுக்காய், என் லோனுக்காய் லோனு ஓடி ஓடி களைத்து போயிட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலும் ஒரு இளைப்பாறுதல் எங்க தான் கிடைக்கும்? நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இளைப்பாறுதலை தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இயேசுவை நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். இந்த நாளிலும் ஒரு 3 நபர்களை உங்களுக்கு மத்தியில நான் நிறுத்த விரும்புகிறேன். அவர்கள் இயேசுவை நோக்கி வந்து என்னென்ன காரியத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 5வது அதிகாரம் வசனம் 25. அதை வாசிக்க ஒருவர் கேட்கலாம். எல்லோரும் அதை நீங்க உன்னிப்பாய் கவனித்து கேளுங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, நான் சொல்லதுக்கு அப்புறம் வாசிங்க. இந்த இடத்துல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ அநேக வைத்தியரினால் என்னப்படுகிறார்களாம்? வருத்தப்பட்டு.
என்ன செய்கிறாங்களா? வருத்தப்படுகிறார்களாம் அநேக வைத்தியர்களினால். அந்த ஸ்திரீக்கு ஒரு வியாதி என்னன்னா, அவர்களுடைய சரீரத்தில் அந்த உதிரப்போக்கு பொதுவாய் 5-3 அப்படின்னு இருக்கிறதான அந்த நாட்கள், இந்த ஸ்திரீக்கு 12 வருடம் தொடர்ந்து உதிரப்போக்கு. 12 வருஷம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். அவங்க போகாத டாக்டர் இல்லை. இந்த இடத்துல போய் டாக்டர் கிட்ட போய் பார்க்க சொல்றாங்க, சரி பார்த்தாச்சு, சுகமாகலை. அந்த பக்கத்து ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறார், பெத்தானியால ஒரு டாக்டர் இருக்கிறார், எரிகோல ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னு எல்லா தேசத்திற்கும் அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு பார்த்து 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 சற்றும் என்ன கிடைக்கலையா? விடுதலை கிடைக்காத மருத்துவர்களை பார்த்து பார்த்தே தன்னுடைய இருதயத்திலே வருத்தத்தை சம்பாதித்து தன்னுடைய ஆஸ்தி, சொத்து, பத்து, அந்தஸ்து எல்லாவற்றையும் முற்றிலுமாய் இழந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் மருத்துவர்களினால் வருத்தப்படுகிறாள். இன்னைக்கு நம்ம சரீர பிரகாரமா ஏதாகிலும் ஒரு வருத்தம், சரீரத்தில் ஏதாவது ஒரு நோய், சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் அப்படின்னா நமக்கு ஆறுதல் எங்க தான் கிடைக்கும்? மருத்துவர்களிடத்திலே ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்திலே வசனம் சொல்லப்படுகிறது, மருத்துவர்களினாலும் வருத்தப்பட்டு. அப்போ டாக்டர்ஸ் கிட்ட போய் தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து விட்டாள். 1-2 இல்ல, 12 வருஷம். அதை உங்களால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு நோய். அப்பேற்பட்ட நோயுடையதான் அந்த மகள் செய்கிற காரியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு போதுமா? ஹல்லேலூயா. சற்றும் சுகமடையாததால் அந்த நேரத்தில் அவள் யாரை குறித்து கேள்விப்படுகிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஒரு 1.5 வருஷத்திற்கு முன்பாக திருவொற்றியூர் பகுதியிலே ஒரு குடும்பத்தினரிடத்தில் ஜெபிக்கிறதற்காக நான் கடந்து சென்றேன். அவர்களுடைய வீடு ஒரு வாடகை வீடு. ஒரு சகோதரி, அவங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னா, அவங்க டெலிவரி பெயின் அதிகமாகி அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் மூளையில் ஒரு நரம்பு பாதிப்பு உண்டாயிற்று. மூளையில் ஒரு நரம்பு பாதிப்பு. குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜ். அவங்க குடும்பத்தினிடத்துல கேட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். 6 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னா நானே வியந்துட்டேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க 45 லட்சம் செலவு பண்ணாங்களாம். நான் கூட்டலை குறைக்கல, பலிபீடத்திலிருந்து நான் பேசுகிறேன். 6 மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்களாம்? 45 லட்சம் செலவு செய்து கடைசியில் இன்னொரு டேர்முக்கு பில்லு கட்டணும்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்குறாங்க. அவங்களால கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடனே எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இனிமே ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்க முடியாதுமா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இப்போ ஒரு 3 மாதம் இருந்தாங்களாம். அவ்வளவு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து அவர்களுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினர் இடத்துல இயேசு என்கிறதான ஒரு மகிமையான தெய்வத்தை யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தினார். அந்த குடும்பத்திற்கு ஜெபிக்கிறதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவங்க வீட்டில் போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதான அந்த வேலையில் ஒரு 2-3 மாசத்துல நான் சொல்றேன், அந்த சகோதரி 90% பரிபூரணமான ஒரு குணத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்போ 45 லட்சம் கொடுக்காத இளைப்பாறுதலை என் ஆண்டவர் 4 நிமிடத்திலே தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பணம் எனக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணிரும், நல்ல பெரிய சொத்து, பெரிய வீடு, பெரிய பங்களா எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும், என்னுடைய ஆஸ்திகள் பெருகி இருக்கிறதுனால எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு. ஆனா நான் சொல்லுவேன், உங்களிடத்துல இயேசு என்கிறதான ஒரு மகிமையின் தெய்வம் இல்லைன்னா எவ்வளவு தான் நீங்க சொத்து சேகரித்து வச்சிருந்தாலும் இது மாதிரி தான் போகும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா?
இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று மருத்துவர்களிடத்தில் செலவு செய்து மருத்துவர்களினாலே வருத்தப்பட்டு கொண்டு நடந்து வருகிறார்கள். அடுத்து வாசிக்க கேட்கலாமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நசரேயனாகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டா சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அவளுக்கு சுகத்தை கர்த்தர் தந்தார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னிடத்திலே வருகிறாள் என்று இயேசு அறிந்திருந்தாரா? இல்லை, வசனம் அப்படி போடல. அவ வரப்பா, அவளை தொடணும்னு ஆண்டவருக்கு தெரியல. அவருடைய மனக்கண்களுக்கு அந்த காரியங்கள் தெரிந்திருக்கும், ஆனால் வெளிப்பிரகாரமாய் அவருக்கு தெரியவில்லை. அவள் வருகிறாள். இயேசு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களுக்கு தாண்டி திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த உதரப்போக்கோடு கூட பாதிக்கப்பட்ட 12 வருஷமான பேஷண்ட் அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டா சுகம் கிடைச்சிரும்னு ஒரு விசுவாசத்தோட என்ன பண்ணா? இயேசுவின் இடத்திலே வந்தாள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பக்கத்துல கைகளை பிடிச்ச நல்லா குலுக்கி ஆமேன் சொல்லுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, சண்டே சர்வீஸ்ல ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை ஹீலிங் சர்வீஸ்ல ரொம்ப சுலபமா பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வஸ்திரத்தை தான் தொட்டா. இயேசுவினிடத்திலே வந்தா, இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் 12 வருஷமாய் அவள் இளைப்பாறுதல் இல்லாமல், 12 வருஷமாய் அவள் வருத்தத்தோடு, அவள் பாரத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டு வந்தாள். பணம் செலவாயிட்டு 12 வருஷம் போயிட்டு. யோசித்து பாருங்க, 12 வருஷம்னா சும்மாவா? இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள். அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு தலை ஏறி இருக்கும், நிறைய பேருக்கு தொப்பை தள்ளி இருக்கும், நிறைய பேருக்கு ஆளே ஒரு சைஸா மாறி இருப்போம். 12 வருஷம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா. அப்போ அவள் தன்னுடைய ஆஸ்திகளை அளித்தாள், தன்னுடைய 12 வருஷம் நேரத்தை செலவழித்தாள். சற்று கூட அவளுக்கு நிம்மதி இல்லை, சற்று கூட அவளுடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரிடத்துல போய் அந்த வஸ்திரத்தை தொட்டா போதும் எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு போனா, தொட்டா, வென்றால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போய் தொட்ட உடனே வசனம் சொல்லுது, வாசிக்க கேட்கலாம். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இன்ஸ்டன்ட். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்ற கர்த்தர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், நம்மளுடைய நண்பர்களிடத்துல உதவிக்கு கேட்கிறோம். இன்னைக்கு வாங்க, சாயந்தரம் வாங்க, நாளைக்கு வாங்க ஐயா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச கடைசியில் இல்லை ஐயா. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது ரிங் அடிக்கும், அடுத்து ஃபோன் பண்ணும்போது பிஸின்னு வரும், மூணாவது ஃபோன் பண்ணும்போது என்ன வரும்? கரெக்ட். அப்போ அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிட்ட நீங்க வந்தீங்கன்னா என்னால சொல்ல முடியாத பலிபீடத்துல, ஏன்னா இயேசு நான் ருசி பார்த்திருக்கிறேன். அவர்கிட்ட வந்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ஆண்டவர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. இன்ஸ்டன்டா கர்த்தர் பதிலை தருகிறவரா இருக்கிறார். அப்போ வருத்தப்பட்டு, மருத்துவர்களினால் கைவிடப்பட்டு, வருத்தப்பட்டு தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து சகலத்தையும் இழந்த அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டவளே என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன காரியத்திற்காக வருத்தத்தோடு இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்துல என்ன காரியம் உங்களை ரொம்ப விசனப்படுத்திட்டு இருக்கு? எந்த காரியத்தினால நீங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க? யாராவது எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? யாராவது ஒரு நபர் இந்த பிரச்சனையிலிருந்து நான் இருக்கிறேன்பான்னு தூக்கி விட மாட்டாங்களா? யாராவது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்களா?
நீங்க நினைக்கிறீங்களா என் ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிற கர்த்தராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நமக்காக நிற்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி அப்பா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்துல அவர் கிரகிக்க முடியாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். அட கையை கொடுங்க, உங்களைத்தான் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் கைவிட்டாங்க, சொந்த கணவர் கைவிட்டாச்சு, சேர்த்து வச்ச சொத்து கைவிட்டாச்சு, ஒன்றும் இல்லை, ஜீரோல நிக்கிற அந்த அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசுவை தேடி போனேன்னா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்தாள், இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு ஸ்திரீயை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர்ந்து நிற்க கூடாதபடிக்கான ஒரு கூனியாய் இருந்தாள். போதுமான சொல்ல வாசிங்க. முன்னாவது பார்த்தோம், 12 வருஷமாய் உதிரப்போக்கிலே வாதிக்கப்பட்டதான ஒரு கர்த்தருடைய மகள், ஆபிரகாமின் குமாரத்தி. இந்த நாளில் இப்பொழுதும் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி உங்களுக்கு முன்பாக நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவு என்னன்னா, 18 வருஷமாய் அவள் எப்படியே தான் இருந்திருக்கிறா, கூனியா தான் இருந்திருக்கிறா. 18 வருஷமா அவளால நிமிர்ந்து வானத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பேரு இப்படியாய் கேலியாய் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, நல்ல இப்படி காலை ஒட்டி வச்சு நின்னுட்டு கீழே பார்த்து உன் கட்டை விரலை பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் பார்த்தா என்ன தெரியும்? ஆமா, இருக்கிறது தானமா தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறது தாங்க தெரியும். ஹல்லேலூயா. ஆமா. ஆனா அந்த 18 வருஷமாய் சற்றும் நிமிரக்கூடாத அந்த ஒரு கூனி, யோசிச்சு பாருங்க, அவ வானத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாளா? இன்னைக்கு நம்ம சிஸ்டர் அவங்க காலையில இன்னைக்கு வந்தாங்க. அதாவது நேற்றைய தினத்துல காலையில ஒரு 6-7 மணிக்கு நம்ம வீட்டுக்கு, நம்ம சர்ச்சுக்கு இருந்தாங்க. வந்த உடனே அவங்கள கூப்பிடுறேன். எப்படி திரும்பினாங்கன்னா இப்படியே திரும்பினாங்க. எப்படி திரும்பினாங்க? கூப்பிட்டா போதும் எப்படிதான் திரும்பணும்? நான் சொல்லுங்க, அப்படிதான் திரும்பணும். இப்படியே திரும்பணும். ராமன் சொல்லுங்கம்மா, இந்த எடிட்ல போட்டுருங்கண்ணே. ரைட். இப்படியே திரும்பினாங்க. என்ன ஆச்சு? கொஞ்சம் பிடிப்பு. என்ன ஆயிட்டு? ஹல்லேலூயா. அந்த பிடிப்பும் இயேசு கிட்ட வந்தோன்னதான் சுகமாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. 18 வருஷமாய் குனிந்தே இருக்கிற ஒரு மகள், அவள் கிழவி இல்லை. கூனின் உடனே நம்முடைய சிந்தனையில் அவளை கிழவி நம்ம நினைத்து விடுகிறோம். அவளுக்கு வயசு 34 வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள்.
அப்ப 34 வயசுனா எத்தனை 18 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, அப்புறம் எத்தனை வயசா இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? எத்தனை? 16 வயது வாலிப பிள்ளை. அவங்க 16 14ல 34 16 ஸ்தோத்திரம். 16 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமா, அந்த தங்கச்சின்னு கூட சொல்லலாம், எனக்கு வயசு அதிகம். ஆமா, அப்படி கூனியாவே இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு போராட்டம் இருந்திருக்கும் நாங்க வாழ்க்கையில. அந்த வாலிப வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ளை வந்திருப்பாருன்றீங்க இல்ல, குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, குடும்பத்துல ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ரோட்ல எத்தனையோ பேர் அவங்களை என்ன பண்ணிருக்கலாம்? கேலி கிண்டல் பண்ணிருக்கலாம். அந்த வலி, அந்த வேதனை, அந்த அவஸ்தை. இன்னைக்கு நான் இங்க யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி நெல்லுங்க, நான் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நான் 2 நிமிஷம் முடியாது. ஹல்லேலூயா. 18 வருஷமாய் அவள் குனிந்தவாறே இருக்கிறாள். என்ன காரணம்? அவளை ஒரு பிசாசனுடைய பிடியில் அவள் கட்டப்பட்டிருந்தாள். அந்த கட்டப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில அவளுக்கு ஒரு நன்மை நடந்தது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 11வது வசனத்தை சபையார் யாவரும் அதை உன்னிப்பாய் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவ ட்ரை பண்ணிருப்பா, நிமிர்ந்து பாத்துடலாம், பிசியோதெரபி கிட்ட போயிருப்பா, அவங்க மசாஜ் பண்ணிருப்பாங்க, அது இது என்னென்னமோ மருத்துவத்தை பார்த்திருப்பா. அவ எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வந்து நிற்பாட்டிடலாம். நம்முடைய குடும்பத்தை ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் நிப்பாட்டி விடலாம். என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அடுத்த படிக்கு நான் கொண்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசங்களை ஏறெடுக்கிறோம். கடை வச்சிருக்கிறவங்க 8 மணிக்கு போக வேண்டிய ஆட்கள் 5 மணிக்கு கடைக்கு போகிறோம். ஆமென். முடிஞ்ச அளவுக்கு வயித்த கட்டி வாயை கட்டி என் குடும்பத்தை உயர்த்திடணும், என் கடன் பிரச்சனையை நான் மாத்திரணும், என் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், நானும் சமுதாயத்துல நிமிர்ந்து பார்க்கணும், நிமிர்ந்து நிற்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. உண்மைதானே நான் சொல்றது உண்மைதானா? எவ்வளவோ பிரயாசப்படுறோம். நானும் சமுதாயத்துல நிக்கணும், நானும் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில பெயர் சொல்றது போல நானும் நிக்கணும், நானும் என்னுடைய வேலை செய்யற இடத்துல எனக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும், ஊழியத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், என்னுடைய எல்லைகளிலே என்னை பார்த்தால் அநேகர் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்காவது நான் போயிடணும், நிமிரணும்னு சொல்லிட்டு அந்த கூனியை போல நம்ம எவ்வளவோ ட்ரை பண்றோம். ஆனா நடக்கிறது என்ன? ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 3 அடி சறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவும் நிமிர முடியாத கூனியா இருந்தால். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை கண்டு, இயேசு 18 வருடமாய் கூனியாய் இருந்த அந்த வாலிப சகோதரியை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்மிடத்திலே அழைக்கிறார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தம்மிடத்திலே வர கண்டு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இயேசுவின் இடத்துல வந்தீங்கன்னா நிமிரக்கூடாமல் இருக்கிற உங்களுடைய ஸ்டேட்டஸ், நிமிர முடியாமல் இருக்கிற உங்களுடைய சரீர பலவீனங்கள், நிமிர முடியாது இருக்கிற உங்களுடைய எல்லா சமூகத்து எல்லைகள், நிமிட முடியாது இருக்கிற உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள் சகலத்தையும் இயேசு அவர் நேர்த்தியாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இடத்துல வந்தால் 18 வருஷமா கூனியத்தான் இருந்தா. அந்த கூனியா இருக்கிறவள் 18 வருஷமா சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருந்தா. ஏன்னா இது நடக்கிற சம்பவம் ஆலயத்துல. 18 வருஷமா சர்ச்சுக்கு தான் வந்து, ஆனா இந்த நாள்ல எங்க வந்துட்டா? சர்ச்சுக்கு வந்துட்டு இயேசுவின் இடத்துல வந்துட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வரோம், இயேசுவின் இடத்துல வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எதனால பிரதர் என் வாழ்க்கையில போராட்டம்,
எதனால பிரதர் 1க்கு 2 சறுக்கு கீழே விழுந்துட்டே இருக்கேன்? எதனால என் வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு ப்ரோக்ரஸ் காணப்பட முடியல? நான் சபைக்கு வரேனே, நான் தசம பாகம் கொடுக்கிறேனே, நான் காணிக்கை போடுகிறேனே, நான் உபவாசிக்கிறேனே, நான் ஆண்டவருடைய பாதத்துல உட்காருகிறேனே, எதனால எனக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கல? ஏன் நான் நிமிர முடியல என் வாழ்க்கையில? நீங்க சபைக்கு வர்றது பெருசு இல்ல, இயேசுவின் இடத்திலே வர வேண்டும். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபைக்கு யார் வேணா வந்துடலாம், சபைக்கு. ஆனா இயேசுவின் இடத்துல வருகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இளைப்பாறுதல். இந்த ஸ்திரீ 18 வருஷமா சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருந்தா. இந்த சகோதரி 18 வருஷமா சர்ச், 18 இயர்ஸ் பிலீவர். யோசிச்சு பாருங்க, 18 இயர்ஸ். நான் நினைக்கிறேன் அவன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்துட்டு இருந்தானா அடுத்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவளை வச்சிருந்திருப்பாங்க நினைக்கிறேன். 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பிலீவர். என்ன நடந்துட்டு? ஒன்னும் நடக்கல. ஆனா இயேசுவின் இடத்துல வந்தா ஆண்டவர் தலை நிமிர செய்தார். என்னுடைய பலிபீடத்துல இருந்து நான் சொல்ல முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை, நீங்கள் இயேசுவின் இடத்துல வர 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 உங்களுடைய தலையை அவர் நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அவரிடத்துல வருகிற யாரையும் அவர் என்ன பண்றது இல்லம்மா, புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுவோமா, இயேசு உங்க சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்கு இளைப்பாறுதல் தரணும்னு ஆசை. ஆமென். எனக்கு இளைப்பாறுதல் தரணும்னு ஆசை. இயேசு ஆசீர்வதிக்கிறார், எழுப்புதல் ஊழியத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்ற ஆசை. யாருக்கு? இயேசுவுக்கு. அப்ப அந்த ஆசையை நம்ம எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். 18 வருஷம் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தவள் ஆண்டவரிடத்திலே வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுவினிடத்திலே வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நன்மைகளையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவினிடத்திலே வருகிறதும் சபைக்கு வருகிறதும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவனாய் வாழுகிறதும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனாய் வாழுகிறது சுலபம். பேரை மாத்தினா போதும், கையில பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா போதும், கெசட்ல பேரை மாத்தி இந்த கம்யூனிட்டியில கிறிஸ்டியன்னு போட்டா போதும், உலக பிரகாரமா அந்த நபரை கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நபருக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறானோ அவனுக்கு தான் நிச்சயமான இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் வாழுகிறீர்களா, இல்லை கிறிஸ்துவனாய் வாழுகிறீர்களா? உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கிறதான ஒரு நேரம். நம்ம எழும்பி நின்று ஜெபிக்கலாம்.